தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 1/12/2016 வியாழக்கிழமை மூலம் நட்சத்திரம் இரவு 4:50 வரை, பிறகு பூராடம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து நோய் தீர்க்கும் ரத்தினங்கள். நவரத்தினங்களை பற்றி உங்களுக்கு தெரியும். சூரியன் அப்படின்னா மாணிக்கக்கல் போட்டுக்கணும், சந்திரன் அப்படின்னா முத்து மோதிரம் போட்டுக்கணும், செவ்வாய் அப்படின்னா பவளம் போட்டுக்கணும், வியாழ திசை நடந்தால் புஷ்பராகம் போட்டுக்கணும், சனி திசை நடந்தால் நீலம் போட்டுக்கணுங்கிறது பொது நியதி. மாணிக்கம், முத்து, பவளம், மரகதம், புஷ்பராகம், வைரம், நீலம், கோமேதகம், வைடூரியம் அப்படின்னு 9 விதமான ரத்தினங்கள். நவம்னா 9 நவ ரத்தினங்கள். இவற்றை வைத்து அந்த காலத்திலே மோதிரமாக்கி அணிந்து கொண்டார்கள். இப்போவும் ரொம்ப பேர் நவரத்ன மோதிரம் போட்டுக்கொள்கிறார்கள். நவரத்ன மோதிரம் போட்டுக்கொள்வதனாலே நன்மையா அப்படின்னு கேட்டால், ரிட்டையர்டு லைஃப்பில் போட்டுக்கலாம். நமக்கு என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குதுன்னு பார்க்கணும். நம்முடைய பிறந்த தேதி அடிப்படையில், பெயரின் அடிப்படையிலே ஒரே கல்லை தேர்ந்தெடுத்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு கல்லை மட்டும் அணிந்து கொண்டால் நல்ல பலன் கிடைக்கும். 9ஐயும் அணிந்து கொள்கின்ற பொழுது ஒன்று நன்மை செய்யக்கூடிய விதம், மற்றொன்று எதிர்மறையாக பலன் கொடுக்கக்கூடிய கல், இரண்டும் அதில் இணைந்து விடுகிறது. ஆகையினாலே நவரத்ன மோதிரத்தை வயதான காலத்திலே போட்டுக்கொள்ளலாம். 60க்கு மேல் ஆன்மீகத்தில் பணியிலே ஈடுபடுகின்ற பொழுதெல்லாம் அணிந்து கொள்ளலாம். முன்னதாக நாம் தசாபுத்திக்கு ஏற்ப சிலர் என்னென்ன கல் அப்படின்னு தேர்ந்தெடுத்து போட்டுக்குவாங்க. சிலர் அவங்களுடைய பிறந்த தேதிக்கு 1 அப்படின்னா மாணிக்கக்கல் போட்டுக்குவாங்க, 2 அப்படின்னா முத்து போட்டுக்குவாங்க. செட்டிநாட்டு பகுதியிலே எல்லாம் பெயரையே நவரத்தினத்தின் பெயரையே வைத்து கொண்டிருக்கிறார்கள் பலர். சூரிய திசை நடக்குது அல்லது சூரியன் வீடு லக்னமாக இருக்குது அப்படின்னா சிம்ம லக்னம் மாணிக்கம் போட்டுக்கொள்ள வேண்டும். போட்டுக்கொள்வதற்கு இயலாவிட்டாலும் சரி, இயன்றாலும் சரி, மாணிக்கம் என்று அவர்கள் பெயர் இருக்கும். கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு முத்து என்று பெயர் இருக்கும். விருச்சிக ராசியிலே பிறந்தால் பவளம் போட்டுக்கணும், பவளமல்லின்னு பேர் வைப்பாங்க. சிகப்பு அணிய வேண்டியவர்களுக்கு சிகப்பு என்று கூட பெயர் இருக்கும். இப்படியெல்லாம் மரகதம்னு பேர் வைப்பாங்க. பச்சையினுடைய ஆதிக்கம் இருப்பவர்கள், புதன் ஆதிக்கம் நன்றாக இருந்தால் மரகத பச்சை அணிந்து கொள்ள வேண்டும். மரகதம் அப்படின்னு பேர் பெண்களுக்கு சூட்டுவார்கள். இப்படி பெயர்களை சூட்டுவது நீங்களாக நாம் நம்முடைய ஆரோக்கியம் சீராகவும் நம்முடைய ரத்தினங்களை எல்லாம் அணிந்து கொள்ளலாம். எந்த ரத்தினத்தை அணிந்தால் என்ன நோய் தீரும் அப்படிங்கிறத நம்முடைய முன்னோர்கள் அழகாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். ரத்தின சாஸ்திரத்திலே வருகிறது, ஜாதி கற்களை தேர்ந்தெடுத்து சோதித்து பார்த்து அணிந்து கொண்டால் உங்களுடைய வேதனைகள் தீரும், வியாதிகள் அகலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்லில் ஜாதி கல்லுன்னு இருக்குது. அதை நம்ம கொஞ்ச நாள் வச்சு பார்க்கணும். சில பேர் கல் வாங்கின உடனே போட்டுருவாங்க, போட்ட உடனே சொல்லுவாங்க இந்த கல்லை போட்டதுக்கு பின்னாலே எனக்கு அவ்வளவு திருப்தியாக இல்லைம்பாங்க. சில பேர் சாதாரண கல்லாக இருக்கும், அதை அணிந்து கொண்ட உடனே அபரிமிதமான நல்ல பலன் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படிம்பாங்க. காரணம், அந்த கல்லினுடைய தன்மை நமக்கு தெரியாது. எந்த கல் வாங்கினாலும் அதை இறைவனுடைய சன்னதியிலே கொண்டு போய் உங்கள் ஜாதகத்துக்கு அனுகூலம் தரும் தெய்வ சன்னதியிலே வைத்துத்தான் அணிந்து கொள்ள வேண்டும். இப்போ மாணிக்கக்கல் ஒருத்தர் அணிஞ்சுக்கிறார். மாணிக்கக்கல் போட்டுக்கிட்டால் என்ன நோய் தீரும்? வெப்ப நோய் தீரும். வெப்பம் சம்பந்தமாக வருகிற நோய். சிலருக்கு அடிக்கடி காய்ச்சல், உஷ்ணாதிக்க நோய் வரும். அடிக்கடி காய்ச்சல் வந்து கொண்டே இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் மாணிக்கக்கல் போட்டுக்கிட்டால் உடல் குளிர்ச்சியாக மாறும். ஒரு குழந்தைக்கு பரீட்சைக்கு போகிற போதே காய்ச்சல் வரும். அடிக்கடி காய்ச்சல் வருது, பரீட்சை எழுத முடியலைன்னு அவங்க அப்பா அம்மா ரொம்ப கவலைப்பட்டாங்க. நான் சொன்னேன், மாணிக்கக்கல் மோதிரம் போடலாம், ஆனால் கல் கொஞ்சம் விலை கூட. ஆனால் அதை தங்கத்தில் கட்டி போடாமல் வெள்ளியில் கட்டி போடலாம். அதற்கு இணையான கல் அல்லது சிவப்பு வண்ணத்தில் ஆடைகளை எல்லாம் அணிந்து கொள்ள சொல்லுங்கன்னு சொன்னேன். மாணிக்கக்கல் அந்த பையன் போட்டுக்கிட்ட பிறகு இந்த காய்ச்சலுங்கிறதுக்கான அறிகுறியே வரல. இப்போ அவர் வெளிநாட்டிலே யூகேயில் இருக்கிறார். காரணம், சில கற்களுக்கு நோய் தீர்க்கும் குணம் உண்டு. மாணிக்கக்கல் அணிந்தால் வெப்பம் சம்பந்தப்பட்ட நோய்கள் அகலும், காய்ச்சல் உஷ்ணாதிக்க நோய்கள் எல்லாம் குறையும். முத்து மோதிரம் போட்டுக்கணும் அப்படின்னா என்ன நடக்கும்? முத்து அணிந்தால் குளிர்ச்சி தரக்கூடியது, வெப்பத்தை தணிக்கக்கூடியது, நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகளை கட்டுப்படுத்தும். அதே போல் பவளம், செவ்வாய்க்கு அணியக்கூடியது பவளம். பவளக்கல் மோதிரம் அணிந்தால் இரத்த சோகை போக்கும். சில பேர் பார்த்தா எப்போவுமே சோகமாகவே இருப்பாங்க. இரத்த சோகை அப்படியே ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் சோம்பலாக இருப்பார்கள். இரத்த சோகை போக்குகிற ஆற்றல், சோம்பலை அகற்றுகிற ஆற்றல், வீரத்தை கொடுக்கிற ஆற்றல் பவளத்துக்கு உண்டு. ஆனால் அந்த கற்களை ஜாதி கற்களான்னு பார்க்கணும். ஜாதி கற்களை சோதித்து பார்த்து அணிந்தால் வேதனைகள் தீரும், வியாதிகள் அகலும் என்று சொல்லி
தொடர்ச்சியாக மற்ற கற்களை பற்றி நாம் நாளை பார்ப்போம். இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாம். மேசராசி நேயர்களே, எதிர்ப்புகள் அகலும் நாள். இணைந்து செயல்படுபவர்களால் உங்களுக்கு லாபம் உண்டு. கூட்டாளிகளால் கூடுதல் லாபம் கிடைக்கும். கடன் சுமை குறையும். அந்நிய தேசத்திலிருந்து அதிகாலையிலேயே வரும் தகவல் அனுகூலமானதாக இருக்கும். நட்பு வட்டம் விரியும். பிள்ளைகளால் ஏற்பட்ட தொல்லைகள் அகலும். பிள்ளைகளின் வழியில் நீங்கள் ஏதேனும் புது முயற்சி எடுத்திருந்தால், அதன் வேலைவாய்ப்பு கருதியோ வெளிநாட்டு முயற்சி கருதியோ எடுத்திருந்தால் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திரபலம் குறைவாக இருக்கிற பொழுது பகை அதிகரிக்கும். பங்குதாரர்களாலும் பகை ஏற்படும். பக்கத்தில் இருப்பவர்களாலும் பகை ஏற்படலாம். பண நெருக்கடி கூடுதலாக இருக்கும். விரயங்கள் அதிகரிக்கும். வாகனங்களாலும் பழுதுகள் உண்டு. நீங்கள் வெளியூர் செல்வதை கூட திடீரென மாற்றி அமைப்பீர்கள். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள குருவாரம் என்பதால் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மிதுனராசி நேயர்களே, நல்லவர்களின் தொடர்பால் நலம் காணும் நாள். இன்றைக்கு நாடு மாற்ற சிந்தனைகள், வீடு மாற்ற சிந்தனைகள் உருவாகி கொண்டே இருக்கும். புதன் உங்கள் ராசியை பார்ப்பதால் கல்யாண கனவுகள் நனவாகலாம். காரிய வெற்றி காலை நேரத்திலேயே உண்டு. வீடு வாங்க விற்க எடுத்த முயற்சிகளிலும் அனுகூலங்கள் கிடைக்கும். அஞ்சல் வழியில் ஆச்சரியப்படத்தக்க தகவல் வந்து சேரும். கடகராசி நேயர்களே, சண்டை போட்டவர்கள் சமாதானமாக மாறும் நாள். இன்றைக்கு சகோதரர்கள் கூட உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். குழந்தைகளின் எதிர்கால நலன் கருதி தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். எதிரிகள் விலகுவர். அரசியலில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். சிம்மராசி நேயர்களே, ஆரோக்கிய தொல்லைகள் அகலும் நாள். இருப்பு தொகை கூடும். இல்லம் தேடி வரும் நல்ல தகவல். சூரிய பலம் நன்றாக இருப்பதால் அரசியல் செல்வாக்கு மேலோங்கும். வாங்கல் கொடுக்கல்களை ஒழுங்கு செய்து கொள்வீர்கள். குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு ஏதேனும் உடல் ஆரோக்கிய தொல்லை ஏற்படுகிறது என்று கவலைப்பட்டவர்கள் இன்று நிம்மதி அடைய வண்ணம் நல்ல தகவல்கள் வந்து சேரப்போகிறது. விரயங்களை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு என்பதால் மாலை நேரத்தில் வரும் விரயத்தை சாமர்த்தியமாக நீங்கள் சமாளிப்பீர்கள். கன்னிராசி நேயர்களே, அரசியல்வாதிகளால் அனுகூலம் கிடைக்கும் நாள். இன்றைக்கு அலைபேசி வழி தகவல் உங்களுக்கு ஆச்சரியமடைய வைக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். வியாழனுடைய சேர்க்கை உங்கள் ராசியில் இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே அமையும். ஏனென்றால் வியாழன் சுபகிரகம். குரு பார்த்தாலும் கோடி நன்மை, குரு சேர்ந்தாலும் கோடி நன்மை. நேற்று நடைபெறாத சில காரியம் இன்று துரிதமாக நடைபெறும். பங்குதாரர்களால் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்வீர்கள். துலாம் ராசி நேயர்களே, சிக்கல்களிலிருந்து விடுபடும் நாள். சிரமங்களிலிருந்து நீங்கள் விடுதலை அடையப் போகின்றீர்கள். செலவுக்கேற்ப வரவு வந்து கொண்டே இருக்கும். பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கும். பிள்ளைகளாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கப் போகின்றது. பிள்ளைகள் வேலை பார்த்து உங்களுக்கு உதவி வருமானங்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் நாள். வீடு கட்டும் முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அரசியலில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு மேலோங்கும். புதிய பொறுப்புகள் பதவிகள் கிடைக்கும். உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்போடு ஒரு நல்ல காரியத்தை செய்து முடிப்பீர்கள். ராசிநாதன் செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதால் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கும் நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, புத சுக்கிரயோகம் செயல்படும் இன்றைக்கு அருகில் இருப்பவர்களால் ஆதாயம் கிடைக்கும் நாள். இன்றைக்கு அரசு வழியில் கூட நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கலாம். வீடு கட்ட வேண்டும், வாகனம் வாங்க வேண்டும் என்று நீங்கள் ஏதேனும் சலுகைகளை எதிர்பார்த்திருந்தால் வள்ளல்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். அரசு வழியிலும் கிடைக்கலாம். பாதியில் நேற்று நின்ற பணி இந்த மீதியும் தொடரும். பெண்வழி பிரச்சனைகள் அகலும். விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேருவார்கள். மாமன் மைத்துன வழியில் மனதிற்கினிய சம்பவம் ஒன்று நடைபெறப் போகிறது. மகர ராசி நேயர்களே, சேமிப்பு உயரும் நாள். செல்வாக்கு அதிகரிக்கும். மாற்று கருத்துரையோர் மனம் மாறுவர். மங்கள செய்தி இல்லம் தேடி வரப்போகிறது. வீடு கட்டும் முயற்சி அல்லது வாங்கும் முயற்சியில் உங்களுக்கு இருந்த தடைகள் அகலப்போகிறது. உதிரி வருமானங்கள் பெருகும். உள்ளமகிழும் சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும் நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, குரு 8இல் இருப்பதால் இன்றைக்கு அலைபேசி வழி தகவல் அனுகூலம் தருமா என்பது சந்தேகம்தான். எதையும் எதிர்பார்த்து காத்திருந்தால் அதில் தாமதம் ஏற்படலாம். விஐபிக்களின் ஒத்துழைப்பு கூட குறைவாகவே இருக்கும். சொத்துக்களை விற்கலாம் என்று நீங்கள் முடிவு செய்திருப்பீர்கள். அதிலும் தாமதங்கள் ஏற்படும். மனக்கவலைகள் அதிகரிக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். கவலைகள் தீர கடவுள் வழிபாடு தேவை. எனவே இன்றைக்கு குருவை வழிபாடு செய்யுங்கள். குதூகலத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மதிப்பும் மரியாதையும் உயரும் நாள். இன்றைக்கு மக்கள் செல்வங்களில் முன்னேற்றம் கண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடையப் போகின்றீர்கள்.
புதிய வாகனம் வாங்குவதற்காக திட்டங்கள் தீட்டியிருந்தால் அதில் வெற்றி கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வழக்குகளில் திசை திருப்பம் ஏற்படும். 12 கேது இருப்பதால் உல்லாச பயணங்களை மேற்கொள்ள சந்தர்ப்பங்கள் கைகூடி வரலாம். நீண்ட தூர பயணங்கள் ஒரு சிலருக்கு அமையும். அந்நிய தேசத்திலிருந்து கூட அழைப்புகள் வரலாம். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.